இந்த இன்டர்வியூக்காகிய நேபாளிலேருந்து ஒருத்தரை அண்டு ஃபிலிப்பீன்ஸ் அங்கேருந்து ஒருத்தரை கூட்டின்னு வந்திருக்கோம். 48 GHz அண்டு 16 பிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 டெஸ்ட் வச்சுருக்கோம். அந்த 5 டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஒன் இங்கே எல்லோ பட்டன் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ பட்டன் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் க்ரீன் கலர் லைட் எரியும். இந்த க்ரீன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பீட் வித் ISY. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்கள் முன்னால் வந்திருக்கோம். அந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஹோலி லேண்ட் லார்க் M1 பற்றி இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது 2022 அக்டோபரில் லான்ச் ஆச்சு. இது லான்ச் ஆன உடனே இது ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13,500 rupees. இப்போது ரீசெண்டாக 1 month பிஃபோர் நாங்கள் வாங்கினோம். அது வாங்கும்போது வந்து 7,500 ப்ரைஸ் ட்ராப் ஆகி எங்களுக்கு அவைலபிளாக வந்தது. இந்த வீடியோவில் வந்து இப்போது இதை பற்றி டோட்டலாக ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்சிங்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லார்க் M1 டிஜிட்டல் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். இது வந்து பவுச் கொடுத்துருக்காங்க. பவுச்சில் வந்து ஹோலி லேண்ட் அண்ட் அவங்களோட ஹோலி லேண்டு லோகோ போட்டிருக்காங்க. இது வந்து கிரே கலரில் போட்டிருக்காங்க. கிரே கலர் ஸ்பெசிஃபையாக எதுக்குன்னா, நம்ம அழுக்குப்பட்டாலும் தெரியாமல் இருக்கிறது அந்த கலர் கொடுத்துருக்காங்க. கலர் கூட ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம எங்கே போனாலும் கேரி பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சூப்பராக இருக்குது. கேஸு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு, எல்லோ பார்டர் வித் ஃபுல்லு பிளாக் கொடுத்துருக்காங்க. கலர் வந்து ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசீவர், 2 டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா TRS2 லைட்டிங் கேபிள் கொடுத்துருக்காங்க ஒன்று. அண்டு இது பார்த்திங்கன்னா TRS2 USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா TRS2 TRRS ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா TRS2 TRS ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஹோலாக பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பவுச்சில் கேரி பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு ஹோலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து என்னென்னா விண்டுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம போகும்போது பேசும்போது காற்று எதுனா அடித்தா அப்போ வந்து அந்த நாய்ஸ் ரிடக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஓகே, பாய். அன்பாக்சிங் பார்த்துட்டோம். இப்போது இதோட 5 ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது எக்ஸ்பிளைன் எந்த விதம்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு 5 டெஸ்ட் வச்சுருக்கோம். அந்த 5 டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஒன் நாய்ஸ் கேன்சலேஷன், செகண்ட் ஒன் சவுண்டு குவாலிட்டி, அண்டு தேர்ட் ஒன் டியூவல் பர்சன் இன்டர்வியூ. இந்த மைக்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபியூச்சரை இதை அட் எ டைமில் வந்து 2 பேரை இன்டர்வியூ பண்ணலாம். அண்டு ஃபோர்த் ஒன் ரேஞ்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பை நாட் லீஸ்ட்டு பேட்ரி லைஃப். வாங்க இந்த 5 டெஸ்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். டெஸ்ட் நம்பர் 1 என்ன பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நாய்ஸ் ஆனில் இருக்குது. நாய்ஸ் ஆனில் இருந்தால் இந்த வெஹிக்கிள் சவுண்டு, விண்ட் சவுண்டு எல்லாமே கேட்கும். இது நாய்ஸ் ஆனில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நான் பேசும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ண போகிறேன். இங்கே எல்லோ பட்டன் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ பட்டன் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் க்ரீன் கலர் லைட் எரியும். இந்த க்ரீன் கலர் லைட் எரிஞ்சால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த விதமான சவுண்டு கூட வராது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காமல் வாய்ஸ் ரொம்ப கிளியராக வரும். நீங்களே பார்த்துக்குங்க வீடியோவில். ஒருவேளை உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி கூட விண்டு சவுண்டு அதிகமாக கேட்டால் இந்த விங் வந்து செட் பண்ணால் இதுக்குள்ளே அந்த விண்டு சவுண்டு வந்து ரொம்ப ரிடக்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த விண்டு சவுண்டு அதிகமாக இருந்தால் இது வந்து செட் பண்ணிக்கிட்டு வீடியோ மேக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் நம்பர் 2 பண்ண போகிறோம். டெஸ்ட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு குவாலிட்டி. இந்த சவுண்டு குவாலிட்டி வந்து இவங்க 48 GHz அண்டு 16 பிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த டெக்னாலஜி இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஓன் வாய்ஸ் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும். அப்படியே எந்த ஒரு சின்ன மாற்றமும் இல்லாமல் என் வாய்ஸ் அக்யூரேட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வரும். ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய வாய்ஸ் வந்து நான் ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கேன். அது வீடியோ வரும்போது என்னோடய வாய்ஸ் வந்து ஹை பிச்சில் காமிக்கும். அதனால தான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் நம்பர் 2 கம்ப்ளீட். இப்போது நம்ம டெஸ்ட் நம்பர் 3 பண்ண போகிறோம். டெஸ்ட் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூவல் பர்சன் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூக்காகிய நேபாளிலேருந்து ஒருத்தரை அண்டு ஃபிலிப்பீன்ஸ் அங்கேருந்து ஒருத்தரை கூட்டின்னு வந்திருக்கோம். வாங்க அவங்க பேரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வாட்ஸ் யுவர் நேம்? Danny. Where are you from? I'm from Philippines. You are from Philippines. Yeah. How is our India? Good. I used to work in air conditioning okay, company. Thank you. And how is our people?
Good, 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 good. Good. Here, because I've been here almost ஓகே 14 years since 2008. ஓ I assigned 14 இயர்ஸ் assigned in Nimrana, ஓகே Rajasthan. ஓகே ஓகே இவர் பார்த்தீங்களா 14 இயர்ஸ்லேருந்து இந்தியாவில் இருக்காங்களாம். அது வந்து ராஜஸ்தானில் ஒரு 6 இயர்ஸ் அண்ட் 8 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நியர்பை ஸ்ரீ சிட்டின்னு இருக்குது, இங்கே வந்து வேலை பண்ணுறாராம். அண்ட் இவர் பேர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ் யுவர் நேம்? My name is Than Saradar. தனு செரா தன். Yeah. ஓகே, வேர் ஆர் யூ ஃப்ரம்? My from Nepal. யூ ஆர் ஃப்ரம் நேபாள். Yeah, yeah. அண்ட் ஹவ் இஸ் அவர் இந்தியா? India good. I Good. before also coming here. After now also ஓகே coming. ஓகே. இப்போ வந்து வாங்க டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் சே ஹாய் அட் சேம் டைம் ஃபார் அவர் சப்ஸ்கிரைப். ஜஸ்ட் சே ஹாய். Hi. ஹாய். ஓகே, ஜஸ்ட் அவர் பிக். ஓகே, டன். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சு. சொன்னேன்ல, இப்போ வந்து நம்ம ஒரு 200 மீட்டர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் இருந்து பேசினா கூட இந்த வாய்ஸ் வந்து கவர் பண்ணும். இந்த மைக் வந்து நம்ம ஒரு 200 மீட்டர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் இருந்து பேசினா கூட இந்த வாய்ஸ் வந்து கவர் பண்ணும். இந்த மைக் வந்து 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் கூட கவர் பண்ணும். வாங்க போய் டெஸ்ட் பண்ணலாம். $2,000 years later. 200 மீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து கேமராமேன் வந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கார். அது வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோ வந்து ஜூம் பண்ணி போடுவோம், பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறதுனா, இது வந்து டைரெக்ஷன் வந்து கேமராமேனும் நானும் வந்து ஆப்போசிட் ஒரே டைரெக்ஷனில் இருக்கணும். இல்லைனா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட உங்களுக்கு வாய்ஸ் வந்து கிளியராக வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து இன்னொன்று என்னென்னா வாய்ஸ் கூட மிஸ்மேட்ச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டெஸ்ட் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு, அதான் வந்து பேட்டரி லைஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து ரெண்டுமே வந்து டிரான்ஸ்மிஷன். இதோட எம்ஏஹெச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 எம்ஏஹெச். இதுக்கு வந்து 2 டிரான்ஸ்மிஷனும் ஒரு கனெக்டரு. அந்த கனெக்டர் வந்து அங்கே கொடுத்துருக்கோம். அந்த கனெக்டர் பேர் என்னென்னா ரிசீவர். இதுக்கு வந்து ஒரு சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஏஹெச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200 mAh. இதோட எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 1200 mAh. இது ஹோல் சார்ஜிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் மட்டும்தான். நீங்கள் ஒரு வாட்டி 1.5 மணி நேரம் சார்ஜ் போட்டால் இது வந்து 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து 20 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேட்ரி லைஃப் கூட நாங்கள் யூஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது. ஒரு வாட்டி சார்ஜிங் போட்டால் ஒரு 7 வீடியோ வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதோட நம்ம சொன்ன 5 டெஸ்ட்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நீங்கள் வைக்கிற மணிக்கு வந்து வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம் இந்த மைக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.